ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஜாயின் ரேபிட்டோ அண்ட் நேத்தையோட ஏர்னிங்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நேத்தையோட ஏர்னிங்ஸையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து ஒரு 9 மணி நேரம் கிட்ட ஓட்டணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மைக் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஏர்னிங்ஸை வந்து அதை மட்டும் ஒரு வீடியோவாக போடுறதுக்கு இதோட ஜாயின் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரேபிட்டோவில் ஜாயின் பண்ணுறது, ஈஸியாக கஷ்டமாக கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் முக்கியமாக ரேபிட்டோ, ஓலா எல்லாமே ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய ஸ்விக்கி, சொமேட்டோ எது ஓட்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். ஓகேவா, லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஓட்ட முடியும். லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். வாங்க மேட்ருக்குள்ளே போவோம். ஹவு டு ஜாயின் ரேபிட்டோ. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ரேபிட்டோ. ஸோ அதில் வந்து ரேபிட்டோ கேப்டன் அடிச்சிங்கன்னா ஒரு ஆப் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை எம்பின்னு எனக்கு தெரியல. டவுன்லோட் பண்ண உடனே கீழே வந்து ஸ்டார்ட் டிரைவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், அதில் காட்டும் வரிசைக்காக ஒரு 10 லாங்குவேஜ் இருக்கும். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே உள்ளே போனீங்கன்னா உங்களோட நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் நம்பர்னாலும் கொடுங்க, இல்லை ரேபிட்டோ ஓட்டுறதுக்கு தனியாக ஒரு சிம் ஆனாலும் அந்த நம்பரை கொடுத்துருங்க. அது கொடுத்தோடனே அதோட ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி அதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஹேவ் ஏ ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைடில் ஒரு ரெஃபரல் கோடு கொடுக்குறேன், அந்த ரெஃபரல் கோடை அதில் போட்டுக்கோங்க. ஸோ அது போடுறது மூலியமாக உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். ஜாயினிங் போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கொடுப்பாங்க. 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 500 ஒரே வாரத்தில். ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் சும்மா ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஜாயினிங் போனஸ் கிடைக்காது. ஸோ ரெஃபரல் கோட் மூலியமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 500 தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெஃபரல் கோடு போட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் ஓட்ட போகிறீங்கன்னு கேட்கும். நான் சென்னையில் இருக்கேன், நான் சென்னை கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஏரியா அதில் எலிஜிபிளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் ஓட்ட போகிறீங்கன்னு கேட்கும். ஆட்டோவா, காரா, இல்லை பைக்கான்னு கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், முக்கியமாக லைசன்ஸ் வேணும். ஓகேவா, இதை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா போன உடனே உங்களோட லைசன்ஸ் கேட்கும். ஸோ லைசன்ஸை கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ கேட்கும், செல்ஃபி கேட்கும். ஸோ செல்ஃபி அதில் கொடுத்துட்டு கீழே உங்கள் நேமு, அப்புறம் மேலா ஃபீமேலா இது எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட ஆர்சி புக் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணிடுங்க. வண்டியோட ஆர்சி புக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்கும். ஸோ ஆதார் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா இதான் ஃபைனலு. ஸோ ஆதார் கார்டையும் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்தோடனே கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் கீழே ஒரு ட்ரைனிங் வீடியோ வரும். ஸோ அதை பார்க்கணும். அதை பார்த்தா தான் நமக்கு ஐடி ஃபுல்லாக இதாகும். அந்த ட்ரைனிங் வீடியோவில் வந்து எப்படி ஓட்டணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லானது தான், பார்த்துக்கோங்க. அது பார்த்த உடனே கீழே வந்து கிராண்ட் பெர்மிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து அதில் என்னென்னலாம் பெர்மிஷன் கேட்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆயிரும். ப்ரோ நீ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு பார்ப்பீங்க. அது வந்து ஐடி க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அது ஈஸி தான், அது நீங்களாகவே பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நான் மெயினாக இன்னொன்று என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ரைடு எடுக்கிறீங்கன்னா அதுலேயே ரைடு கம்ப்ளீட் பண்ண உடனே அதில் ஒரு ஸ்கேனர் வரும். அந்த ஸ்கேனரில் யாருமே அமௌண்ட்டாக சென்ட் பண்ண சொல்லாதீங்க, உங்களோட ஜிபேக்கு டைரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரேபிட் ஓட்டுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா கமிஷன் ஃபீஸ் பிடிக்க மாட்டோம். ஆனால் ஜிஎஸ்டி ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பிடிப்பாங்க. ஏன்னா இதில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஓட்டினா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 நாளைக்கு 29 ரூபா கேட்டாங்க, கொடுத்துருக்கேன். இந்த 29 ரூபா போட்டனால எனக்கு 272 ரூபா சேவ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் எனக்கு டைம் இருக்குது, இன்றைக்கி நான் ஈவினிங் போய் ஓட்டணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 இது இருக்குது. முதல்ல கஸ்டமர் ஏற்றிட்டு போகிறது, இன்னொன்று பார்சலு, அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ். இதில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு வேண்டாம், அது வந்து வேண்டாம். ரைட்ஸ் ஓகே, பார்சல் ஓகே. இதில் ரைடை விட பார்சல் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரைடை விட்டுருங்க, பார்சல் தான் உங்களுக்கு முக்கியம். பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கே 12 ரூபாய்க்கு மேலே தருவாங்க.
ஏன்னா இப்போ 10 கிலோமீட்டர் போனாலே எனக்கு அன்றைக்கெலாம் 150 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதனால் பார்சல் நல்லாயிருக்கும். ஸோ பார்சல்லே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் மஸ்ட் டபுள் ஹெல்மெட் வந்து போட்டே ஆகணும். எவ்வளோ நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம். அன்றைக்கி ஓட்டினது 700 எவ்வளோ தான் ஓட்டினேன். அதில் போலீஸ்காரங்க 200 கேட்டாங்க. ஃபைனு நான் வந்து சொல்கிறேன், வண்டிக்கு ஃபைனை போட்டிருக்கேங்க. ஃபைனு வண்டிக்கு போட்டோம்னா 1000 ரூபா தம்பி, நீ என் கையில் 200 கொடுத்துரு, உன் லைசன்ஸ்குள்ளே வச்சு கொடு அப்படின்னாங்க. போ அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் மஸ்ட்டு ஹெல்மெட் நம்ம 2 பேருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். கஸ்டமர் போட மாட்டேன்னு சொன்னாலும் அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி போலீஸ் இருந்தாங்கன்னா மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு பயந்து ஒன்று நம்ம ஹெல்மெட் போடலை. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹெல்மெட் போட்டுக்கிடணும். எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். ஓகேவா? அண்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்ம ரெஃபரல் கோட் மூலியமாக ஜாயின் பண்ணிட்டு பார்சல் ஆர்டர் நிறையா இது பண்ணுங்கள். நமக்கு பார்சல்லேயே நல்ல அமௌண்ட் வரும். ஸோ ஓகே. அண்ட் நேற்றுக்குள்ள ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போமா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஆப்பில் காட்டுறது 998 ரூபா தான் காட்டுது. நம்ம கைக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து அமௌண்ட்டு 1146 ரூபா. ஸோ சைடில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பெட்ரோல் நேற்று 300 ரூபாய்க்கு போட்டோம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா செலவு பண்ணிட்டோம். ஏன் 150 ரூபா செலவு பண்ணிட்டோம்னா காலையில் ஒரு ஜூஸு, நைட்டு வரும்போது ஒரு ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிட்டேன். தோசை ஆம்லெட்னு வாங்கிக்கிட்டேன். நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த 9 மணி நேரம் ஓட்டினதில் ஒரு 700 ரூபா ப்ராஃபிட்டு. 700 ரூபாங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ இந்த 150 வந்து சாப்பாடுக்கு நான் செலவு பண்ணிட்டேன். இதை நான் பண்ணாமல் இருந்தோம்னா எனக்கு ஒரு 850 அந்த மாதிரி வந்திருக்கும். நான் கடையில் எப்போவுமே சாப்பாடு வாங்க மாட்டேன். இங்கே இது வந்து நான் இப்போ பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன், கீழே இருக்கேன். மேலே எங்கள் பெரியம்மா இருக்காங்க. ஸோ மேலே போய் சாப்பிட்டுக்கிடுவேன். நேற்று வந்து கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நேற்று கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வண்டி எடுத்தோம். 9 மணிக்கு தான் வந்தோடனே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் வரையிலேயே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ செலவு. ஸோ ஓகே. உண்மையாகவே ரேபிட்டோ நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபில் இருக்கோம்னா 336 சப்ஸ்கிரைபில் இருக்கோம். இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைன்னா 1000 சப்ஸ்கிரைப் வேணும். அதில் இன்னும் இந்த 336 கழிச்சோம்னா 664 சப்ஸ்கிரைப் பண்ண தேவை. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அதுக்கு தகுந்தாப்புல வீடியோவும் டெய்லி போடுறேன். இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. இந்த மைக்கில் எந்த ஸ்பாஞ்சு போயிடுச்சுன்னா, இந்த மைக்கில் வந்து மேலே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ அது வந்து காற்றுல பறந்துருச்சு. அதுக்காண்டி நம்ம ஆல்டர்னேட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்போவுமே இன்னொரு மைக் யூஸ் பண்ணுவோம். அந்த மைக்கோட ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் போட போகிறோம். ஓகே. இன்றைக்கி இது ஈவினிங் தான் ஓட்ட போகிறோம். பார்ட் டைம் தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா நேற்று ஃபுல் டைம் ஓட்டதில் கொஞ்சம் தூக்கம் நல்லா வந்துருச்சுன்ட்டு காலையில் நல்லா அசந்து தூங்கிட்டேன். ஸோ ஓகே. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் நல்லா போட்டுக்கோங்க. எதனாலும் பார்த்து பண்ணுங்கள். என்ன தோணுதோ பண்ணுங்கள். உங்களை இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நான் கட்டாயப்படுத்துகிறேன். ஸோ ஓகே, பாய்.